முதல்வரினுடைய அரசியல் பிரிவு செயலராக ரிக்கிராதன் பண்டிட் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது விசிகா சார்பிலையும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான அறிவியலுக்கு புறம்பான நியமனம் இதுன்னும் இந்த நியமனத்தை தமிழ்நாடு அரசு உடனே திரும்ப பெற வேண்டும்னு தற்போது விசிகா சார்பிலையும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பிலையும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விசிகா சார்பிலையும் தற்போது இந்த நியமனத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். விசிகாவினுடைய இந்த கண்டன பதிவு தொடர்பான விவரங்கள். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினருமான வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவரது சிறப்பு அதிகாரியாக, அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஒரு ஜோதிடரை நியமித்திருப்பது தற்போது சர்ச்சையை கிளப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இடதுசாரி கட்சிகள், அதே போன்று முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் இந்த அறிவியலுக்கு புறம்பான இது போன்ற நியமனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது வன்னியரசும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். முதல்வருக்கு ஜோதிடர் அறிவியலுக்கு புறம்பான நியமனத்தை திரும்ப பெற வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆஸ்தான ஜோதிடர்கள் என்பவர்கள் மன்னர்களின் அரசவையில் ஆலோசனை கூறும் ராஜகுருக்களாக வலம் வந்தவர்கள். ஆனால் இன்று மன்னர்களும் இல்லை, மன்னராட்சியும் இல்லை, அவர்களை ஆட்டி படைத்த வேத குப்பைகளும் இல்லை. ஜனநாயக இந்தியாவின் தந்தையான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தலித்த அரசியலமைப்பு சட்ட துணையோடு மக்களாட்சி நடைபெறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தலைமையேற்று நடத்தும் முதலமைச்சருக்கு ஆலோசனை கூறும் அரசு பதவியில் தற்போது அந்த மந்திரம் சொல்லும் தலைவீதி இருந்தால்தான் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும் என்ற அறிவுரை சொல்லும் நபரை நியமிப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பண்டித் என்பவர் பல்வேறு கருத்துக்களை இதற்கு முன்னதாக தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்கள்ல ஒரு சர்ச்சையான கருத்துக்கை மேற்கோள் காட்டி தற்போது இந்த கண்டன அறிக்கையில மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று அறிவியலார்ந்து உள்பாங்கு, மனிதநேயம் ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 51A வரையறுக்கிறது. அந்த அடிப்படையில இந்த நியமனத்தை திரும்ப பெற வேண்டும். மக்களை இருளில் தள்ளும் பிற்போக்கு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நடைமுறையில் உள்ள மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை விரிவாக ஆராய்ந்து தமிழ்நாட்டிலும் அத்தகைய சட்டத்தை கொண்டு வருவதுதான் மதசார்பற்ற அரசின் பணியாக இருக்க வேண்டும் எனவும், அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான அறிவியலுக்கு புறம்பான இந்த நியமனத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அந்த கண்டன அறிக்கையில கூறப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த நியமனம் என்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலை. இடதுசாரிகள், முற்போக்காளர்களை தொடர்ந்து தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இல்லத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருந்தார். அதற்கு பின்னதாக செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஜோதிடர்களை பணி நியமனம் செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது, ஜோதிடர்கள் மதவாதிகளாக கருதப்பட மாட்டார்கள், எனினும் அவரும் அந்த குறிப்பிடப்பட்ட நபரும் அந்த கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறார் என்கிற அடிப்படையில இந்த நியமனம் குறித்து நாம பொறுத்திருந்து பார்க்கணும் என்கிற ஒரு லேசான டோன்ல அந்த நியமனம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். ஆனால் தற்போது கட்சியின் சார்பில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அதற்கு மிக காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.